ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா வெண்டைக்காய் சிக்கன் கறி பண்ண போகிறோம். இதுக்கு நான் 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், ஒரு லெமன் எடுத்திருக்கேன், 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அப்புறம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். ஹலோ வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாவை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், சிக்கனையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளியும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், லெமனும் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடியாக இருக்குது, வெண்டைக்காவையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெண்டைக்காவை நான் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன், அந்த பிசுப்பு போகிற அளவுக்கு. இப்போ பாருங்கள், ஒரு தவாவில் நான் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து வெண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், வெண்டைக்காவை நல்லா வதக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அது கூடவே நம்ம இப்போ இன்னொரு பேன் வச்சு அந்த பேனில் நம்ம எண்ணெய் போட்டிருக்கோம், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, பெப்பரு, அப்புறம் இலை இதை வந்து ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், பட்டை லவங்கம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டே வருது. இப்போ நான் வந்து பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே ஆஃப் பண்ணி இதிலேயே ஆற வச்சுடுவோம். இப்போ பாருங்கள், வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இது கூட வந்து தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், தக்காளி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டே வருது. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன், இதை நல்லா வதக்க. இப்போ பாருங்கள், உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் இதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், மசாலா எல்லாமே நல்லா கலந்துடுச்சு. இப்போ நான் வந்து சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு ஒரு 1/2 வேக்காடு விட்றேன். பாருங்கள், சிக்கன் ஒரு அளவு வந்துட்டு வரும்போதே நான் வந்து லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன், லெமன் பிழிஞ்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். லெமன் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நான் வதக்கி வச்ச வெண்டைக்காய் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் போட்டு நல்லா கலரி விட்டுட்டேன். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி போட்டு விட்டு இப்போ நல்லா கறியும் வெண்டைக்காயும் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ நல்லா வெண்டைக்காவும் சிக்கனும் வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஹலோ வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், வெண்டைக்காவும் சிக்கனும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் கெட்டியாக கிரேவி தேவை அப்படின்னால இப்போ நான் கொஞ்சம் லைட்டாக சுண்டை வச்சு எடுக்க போகிறேன். இந்த சமயத்தில் நான் இப்போ வந்து பெப்பரை மேலே தூவி விட்டு லைட்டாக ட்ரை பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நான் மேலே நல்லா பெப்பரை தூவியிருக்கேன். இப்போ கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் இறக்கிடுவோம். ஹலோ வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், வெண்டி சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதேமாதிரி வெண்டி சிக்கன் கறி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.